Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறுதவராய் இருக்கிறார். இல்லறம் இறைவனின் பரிசு என்ற நிகழ்ச்சிக்கு நேராக நாம் கலந்து போகிறோம். இப்போது கூட ஜெபிப்போம். பாசமா ஜெபிக்கும்படியாக இருக்கிறது. நல்ல பிதாவே, நன்றியுடன் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே கூட அப்பா இல்லறம் இறைவனின் பரிசு என்று கர்த்தாவே ஆண்டவரே புதன்கிழமை தோறும் தொகுத்து வழங்குகின்ற அந்த கர்த்தா கம்பேஷன் ஃபேமிலி சேனல் வழியாக இந்த காணொலி வழியாக கர்த்தாவை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு இல்லறங்களிலே நல்லறமாய் மாற்றும்படியாக தகப்பனே கர்த்தாவை ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் சொல்கிறதான நாங்கள் கர்த்தாவை ஆண்டவரே அப்பா பேசுகிறதான ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலே காணப்படுகிற ஆண்டவரை கோணலானவைகளை சுமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறையா. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களிலே இல்லறமாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது நல்லறமாய் மாற்றும்படியாக கர்த்தாவே ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நாங்கள் கர்த்தாவை பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் முடிவரை தெய்வீக கரண் உங்களோடு இந்த வழிநடத்தமா ஜெபிக்கிற கேட்கிற மக்களை ஆண்டவரே கர்த்தர் இதை கேட்டு அநேகர் பயனடையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இல்லறம் இறைவனின் பரிசு நிகழ்ச்சியில பிள்ளைகளை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பேசணும். பெற்றோர்களை குறித்து நம்ம பேசிக் கொண்டோம். இப்போ பிள்ளைகளை குறித்து நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல பிள்ளைகள் என்பது மிக மிக முக்கியம். பிள்ளைகள் கற்றால் வரும் சுதந்திரம். அப்ப அந்த பிள்ளைகளை நம்ம எப்படி நடத்த வேண்டும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த பிள்ளைகளை எப்படி நம்ம கற்புடைய வார்த்தையை சொல்லி போதித்து நடத்த வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் இந்த புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இந்த பிள்ளைகளை குறிச்சு ரொம்ப மிகுந்த ஒரு பாரம் என்றால் ஒரு குடும்பத்துல இந்த பிள்ளைகள் என்பது மிக மிக முக்கியமான அவங்க, அதாவது பிள்ளைகள் தான் வருங்கால எதிர்கால வாழ்க்கை. அடுத்த தலைமுறை அந்த பிள்ளைகள் தான். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு. ஏன்னா இந்த பிள்ளைங்க சிறு வயதிலே அதை கடைபிடிச்சாங்கன்னா அவங்க முதிர் வயதிலும் என்ன செய்வாங்க, அது கனி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவாங்க. இன்னைக்கு சின்ன வயசுல அவங்க கடைபிடிக்கல, நம்மளும் அதை கண்டுகொள்ளாம விட்டோம்னா அதோடைய விளைவு பாத்தீங்கன்னா அது தீமையாக முடியும். அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அநேக பாவ வாழ்க்கை, இந்த மதுவுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா அடிமைப்பட்டிருக்காங்க, போதை பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். நீதிமொழிகளை பார்க்கும் பொழுது இங்க பாருங்க, என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு பிள்ளைகளை செவி கொடுக்க நம்ம செய்யணும். நம்ம பெற்றோர்கள் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை நன்றாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி போதித்து நடத்த வேண்டும். நாங்க சிறு வயதுல ரட்சிக்கப்பட்டோம், சண்டே கிளாஸ் மூலியமா ரட்சிக்கப்பட்டோம். அப்ப எங்களுக்கு சண்டே கிளாஸ் மூலியமா ஆண்டுடைய பாட்டை சொல்லி ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லி கதைகளை சொல்லி நன்றாக போதித்து எங்களுக்கு நடத்தினாங்க. அப்ப எங்களுக்கு நாங்க நன்றாக உற்று கவனிச்சோம். அப்ப இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாங்க அறிந்து கொண்டோம். அதனால இன்றைக்கு நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றி கொண்டோம். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர்களாக உங்கள் மத்தியில நாங்கள் இருக்கிறோம். இவங்க வாலிப வயதுல ரட்சிக்கப்பட்டாங்க, நான் சிறு வயதுல நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் இருவரும் பாருங்க, நாங்க கர்த்தருடைய வார்த்தையை நாங்க பிடிச்சு கொண்டோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க தேவன் கிருபை செய்கிறார். அதுதான் இன்றைக்கும் ஊழியர்களாக நம்ம இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்ப இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை குறிச்சும் பெற்றோர்களுக்கு ஒரு ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் இருக்கு. பிள்ளைகளை குறிச்சு ஒரு மேலான ஒரு தரிசனம், ஒரு திட்டம், ஒரு நோக்கம் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திட்ட நோக்கத்திற்கு, அந்த தரிசனத்திற்கு நீங்க பிள்ளைகளை கொண்டு போய் நன்றாக அவங்கள வளர்க்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் பெற்றோர்கள் கேட்கிறாங்க இல்லையா. பெற்றோர்கள் சொல்ல வேண்டியது இல்லையா, பிள்ளைங்க கேட்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் பிள்ளைங்க கீழ்ப்படுத்தி வளர்றாங்க. ஆனால் வயது சென்று ஆக ஆக ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு நான் டிசைட் பண்ணணும் இல்லையா. ஒரு தம்பி
சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பிரிச்சப்ல போயிட்டு கீபோர்ட்ல வாசிட்டு இருந்தார் பாஸ்டமா இல்லையா. எனக்கு தெரிஞ்சு இப்ப கடைசியா ஒரு சம்பவம் ஒரு ஊழியர்காரர் வந்து சொன்னாங்க, என்னங்கய்யா அந்த தம்பி கூப்பிட்டு வரல, எப்பவும் நான் மீட்டிங்ல வாசிப்பானே, என்னங்கய்யா சொல்றது, அவன் வந்து ஒரு இடத்துல வாசிக்க அனுப்பிச்சு விட்டேன். அவன் அங்க போன பிறகு அவனுக்கு ஏன்னா என்னைக்கு கெஸ்ட்ன்னு சொல்லும்போது அவன் நல்ல உற்சாகம் கவனிப்பாங்க இல்லையா. அவன் கடைசியா அங்கேயே போயிட்டாங்க. நம்ம சபைக்கு வந்து ஊழியம் செய்வேன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு +2 வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா ஒரு ஒழுங்கா இருந்தான். ஆனா அந்த +1 +2 வந்த பிறகு அவனா டிசைட் பண்ணி அவனா நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே மாறி போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வேதனைப்பட்டார். அப்புறம் இந்த பிள்ளைகளை வந்து நன்றாக போதித்து நடத்த வேண்டும். சரி பரவாயில்ல, அது தம்பியாச்சு ஒரு விதத்துல ஒரு கத்திரிக்கேள்வி ஏதோ ஒரு காரியம் செஞ்சுட்டு இருக்கான். ஆனா ஒரு சில பிள்ளைங்க வழி விலகி போயிடுறாங்க. இங்க பார்க்கும் பொழுது என் இதுல நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை யாருக்கு தரணும்? ஆண்டவருக்கு தரணும். ஆனா இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க பார்த்தாலே ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்களும் குடும்பத்தை பாத்தீங்கன்னா அந்த இருதயத்துல ஹார்ட்டிங் போட்டு அம்பு விழுந்து என்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது காலங்கள் இன்னைக்கு ரொம்ப சீர்கேடான ஒரு சூழ்நிலைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. அப்ப என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தான், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப வேட்டின்படி ஒரு மனுஷன் ஒரு வாலிப பையன் நடப்பானால் நிச்சயமாக அவன் பாதுகாக்கப்படுவான். ஒரு பரிசுத்த வாழ்க்கையை விட்டு அவன் வழி விலகி போக மாட்டான். ஆனால் இந்த பூமியில அநேக காரியங்கள் பிசாசனம் விதைக்கவனாய் இருக்கிறான். அதாவது 27ஆம் வசனம் பாருங்க, வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இறுக்கமான கிணறு இல்லையா. அப்ப இந்த வேசி ஆழமான படுகுழி, நிறைய பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க இந்த வேசித்தனத்தின் அடிமையில சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாலிப மகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்த வாலிப மகள் சொல்றா, 16 வயதுல ஒரு பெண் ஒரு படிக்கிற ஒரு பையனோட கம்யூனிகேஷன் வச்சுட்டு என்ன பண்றா, போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே ஒழுங்கா படிக்கிறது இல்லை, சோ இல்லீகல் கான்டாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லி அதை ஷேர் பண்ணிக்கிட்டா. அப்ப எங்களுக்கு மிகவும் வேலையா இருந்தது பாருங்க. அப்ப என்ன அர்த்தம், நானும் பரவாயில்ல, என்னை விட மோசமான இருக்கிறாங்க, அப்ப நான் ஒரு சின்ன காரியம் தானே இது, என்ன போய் இப்படி கண்டிக்கிறீங்களே அப்படின்னு அந்த மகள் தான் செய்கிற தவற என்ன செய்யறா, எங்களுக்கு வேறுபடுத்தி காட்டுகிறார். நானா அப்படி ஒரு பெரிய தவறே கிடையாது, என்னை விட மோசமான தவறெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சோ லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம், ஒரு பையனோட பேசணும் இல்லையா, அப்படின்னா அது ஒரு தவறா அப்படின்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட காரியங்கள் சொல்லுகிற ஒரு வேதனையாக இருக்கிறது. அப்ப இங்க பாருங்க, வேசி ஆழமான படுகுழி, பரஸ்து இடுக்கமான கிணறு. ஒரு இந்த பாவ வாழ்க்கை ஒரு மகன் விழுந்துட்டானா அதை தூக்கி எடுப்பது மிக மிக கொடுமைங்க இல்லையா. ஒரு விபச்சார ஸ்திரீ எல்லாரும் கல்லெறிஞ்சு கொல்ல நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, அவரு கல்லெறிஞ்சு கொல்ல நினைக்கல, இனி பாவம் செய்யாது அப்படிதான் சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு ஒரு பிள்ளைங்க தவறு செஞ்சு ஒரு குழு விழுந்தாலும் கூட அவங்களை மீட்டு எடுத்து அவங்களை தூக்கி எடுத்து என்ன செய்யணும், இனி பாவத்தை விடாது, இனி பாவம் செய்யாது அப்படிதான் நம்ம சொல்லி அவங்களுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கு அநேக குடும்பங்கள்ல அநேக வாலிப பிள்ளைங்க, பெற்றோர்கள் உங்க வாலிப பிள்ளைங்களை நன்றாக கவனிங்க. ஒரு வாலிப மகள் நைட்டு செல்போன்ல பெட்ஷீட்டை போட்டு உள்ள சேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். அவ சேட்டிங் பண்றாள், அவருடைய வாழ்க்கைய சீட்டிங் ஆயிட்டு இருக்கான்னு தெரியல. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க என்னென்ன பசங்க என்னென்ன பண்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செல்போன் பிள்ளைங்க கையில கொடுத்துடுறாங்க. இன்னைக்கு பசங்க கெட்டு போறதுக்கு மிகப்பெரிய காரணம் பாத்தீங்கன்னா, என்னைக்கு இந்த ஸ்மார்ட் போன் வந்துச்சோ அவங்க வாழ்க்கையில பிசாசனவன் தந்திரமா ஸ்மார்ட்டா வந்து எப்படி ஏதேன் தோட்டத்துல பிசாசனன் தந்திரமா வந்து வந்துட்டானோ, அதே போல இன்னைக்கு ஸ்மார்ட்டா வந்து இந்த ஸ்மார்ட் போன் ஆனது அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைய சீரழித்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா. சோ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, பேஸ்புக்கு, அப்புறம் டிக்டாக், என்ன கன்றாவியோ தெரியல, இப்படி அநேக பிள்ளைங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அது ஒரு ஷோ இல்லையா, அது ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறது, இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இந்த பிள்ளைங்க சிக்கி தவிக்கிறாங்க. என்னைக்காச்சும் பேரண்ட்ஸ் அவங்க பேஸ்புக், இன்ஸ்டா ஐடிய, இந்த மாதிரி அவங்க டெலிகிராம், அவங்க என்னென்ன வலைத்தளங்களை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல என்னென்ன ஆப் மூலியமா அவங்க கம்யூனிகேட்ல இருக்காங்க, யாரெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க, இல்லையா யாரெல்லாம் ஃபாலோவர்ஸா இருக்காங்க, யாரும் ஃபாலோவரா இருக்கிறாங்க, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கோமா, தயவு செய்து செக் பண்ணுங்க. இன்னைக்கு
ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க பெற்றோர்கள் பெற்றோர்கள் படிக்கல, ஆனா பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க கேட்ட ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுக்குறாங்க, ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா பிள்ளைங்க அவங்க கெட்டு போகிறத தடுக்கவே முடியாது. என்னைக்காச்சும் பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நிறைய பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க, எல்லாமே ஹிடன் ஃபோல்டர் இல்லையா? ஒரு 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 பெற்ற தாயார் மகளை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, அப்ப சொல்றாங்க, பாஸ்டர் நான் பார்க்க கூடாதுன்னு ஃபோல்டரை ஹிடன் ஃபோல்டரா வந்து மாற்றி வச்சிருக்காங்க. எவ்வளவு தந்திரமான காரியங்கள் இன்னைக்கு பிசாசங்க செய்து கொண்டிருக்கான் பாருங்க. சோ ஸ்மார்ட் போன் இது ஒரு இணையத்துல தான் இன்னைக்கு பிள்ளைங்க கெட்டு போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் மதுவினாலும் ஒரு பக்கம் மாதுவினாலும் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க சீரழிந்து கொண்டிருக்கிறாங்க, சீர்கெட்டு போயிருக்கிறாங்க. சோ எங்க வாழ்க்கை எப்படி நம்ம திருத்த போறோம்? இந்த வருங்கால சந்ததி, இந்த நம்ம பிள்ளைங்களை நம்ம எக்காந்து கொண்டும் எழுந்து விடக்கூடாது. ஒரே ஒரு உண்மை சம்பவம், ஒரு குடும்பத்துல நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா அப்பா அண்ணன் இருக்கிறான், ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பையனை அந்த மக நேசிக்கிறா. நேசிக்கும் போது அவங்க அப்படியே செல்போன் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? சோ இவங்களே வழிவாசல் தந்துடா, சேட் பண்றாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா செல்போனை எடுத்து பாத்ரூமுக்கு போறான் இல்லையா? இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் பாத்துக்க, ஒரு வாலிப மகள் செல்போன் போய் எடுத்து பாத்ரூம்ல போலாமா? இத பார்த்து அவங்க கண்டிக்கிறாங்க. கண்டிச்சுட்டு என்ன பண்றாங்க, செல்போன் எடுத்துக்கிறதுக்கு பாத்ரூம் குளிக்கிற பாத்ரூம்ல இல்லையா? அவ பார்க்கும்போது அப்ப சம்திங் ராங். அப்ப அவங்க பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை வார்ன் பண்றாங்க. அவர் தெரிஞ்சவே இல்லை. திருப்பியும் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அத வார்ன் பண்ண பிறகு விட்டுருக்காங்க. ஆனா திருப்பியும் இந்த பொண்ணு அதே தவறு செய்யும் போது அந்த செல்போனை பிடுங்கி எடுத்து வராங்க. பிடுங்கி எடுத்து வந்து அந்த செல்போன் பார்க்கும்பொழுது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பையன் சில விஷயங்கள் அந்த பெண்ணுடைய சரித்தை பார்ப்பதற்கு வீடியோ கால் அப்படிலாம் சொல்லி அழைக்கக்கூடிய காரணம், இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குதுங்க. சோ அதை பார்த்துருவாங்க, அந்த ரெக்கார்ட்லாம் பார்த்துருவாங்க என்று சொல்லி அந்த மக கோவப்பட்டு ரூமுக்குள்ள போயிட்டு தூக்கு போட்டு போயிட்டான். எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? அப்ப இதெல்லாம் ஒரு தவறு நடப்பதற்கு முன்னதாகவே என்ன செய்யணும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து ஞானமா வளர்க்கணும், அவங்கள சொல்லி சொல்லி வளர்க்கணுங்க. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்து, அவன் முதிரி வயதிலும் அதை விடாதிருப்பான். இன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எதை இன்னைக்கு விதைக்கிறானோ அதை அறுப்பான். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம செவி கொடுக்கணும். நாளைக்கு உன் பிள்ளைங்க இல்லையா செவி கொடுக்க. இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நாளைக்கு நீ எனக்கு கீழ்ப்படினா நாளைக்கு உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படிய மாட்டான் இல்லையா? சோ இன்னைக்கு காலங்கள் மாறிக்கொண்டே போயிருக்கிறது. பாஸ்டமா இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க இப்பேற்பட்ட காரியங்கள். சோ பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவரை நடத்து. அப்ப நம்ம எப்படி எப்படிலாம் பிள்ளையாண்டவன வாலிப பிள்ளைகளை நம்ம நடத்தலாம் பெற்றோர்கள். உங்க நேரம் ஒரு பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில நடத்து. போன வாரமும் அதே பத்தி தான் நம்ம பேசி கொண்டிருந்தோம். பிள்ளைகளை நம்ம நடத்த வேண்டிய வழியில நடத்தும் போது அந்த பிள்ளைகள் பிற்காலத்துல அவங்க ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று பார்க்கிறோமே. அப்போ அன்னாள் பாருங்க, சாமுவேல வேதத்துல அன்னாள் என்ற ஒரு சகோதரி அநேக நாள் பிள்ளை இல்லாமல் இருந்து கர்த்தர் கொடுத்த அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்றே கொடுத்தார். அப்போ பாருங்க, அந்த பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில அந்த மகள் அந்த அம்மா நடத்தினாங்க. பெத்த பிள்ளைய பால் மறக்க செய்து ஆலயத்துல கொண்டு போய் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, விட்டாங்க. அப்போ அந்த பிள்ளை சின்ன குழந்தை, சின்ன பிள்ளைதான் இருந்தது. ஆனா அந்த ஆலயத்துல விட்ட மாதத்துல அங்க இருக்கிற ஒரு போதகர் இந்த பிள்ளையை எடுத்து வளர்த்து கர்த்தருக்காக வளர்க்கும் போது அது மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் மிகப்பெரிய ஒரு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு பாத்திரமாய் அந்த சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப இந்த காலகட்டத்துல இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்தணும்? அப்ப பார்க்கிறோம் நீதிமொழிகள்ல 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 19:27 வசனம், என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதைகளை நீ கேளாதே. சொன்னார் பாத்தீங்களா? அறிவை தரும் வார்த்தைகள், செல்போனு, ஃப்ரெண்ட்ஸு,
இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக் அது என்ன பண்ணுது? அறிவை தரும் வார்த்தைகள். அதே போல அறிவை தரும் வார்த்தை. உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, நீ படிக்கிற இடத்துல, நீ காலேஜ் போற இடத்துல, நீ வேலை செய்கிற இடத்துல அநேக அறிவை தரும் என்ன பண்ணுவாங்க? டேய் இப்படி இருடா, அப்படி இருடி, இப்படி இருங்க, இப்ப அப்படியே எல்லாம் உனக்கு என்ன பண்ணுவாங்க? அது உனக்கு எப்படி இருக்குமா? நல்ல ஒரு அறிவா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல ஒரு ஆலோசனையா இருக்கும். அப்போ அந்த ஆலோசனை என்ன பண்ணக்கூடாது? வசனம் என்ன சொல்றது? அறிவை தரும் வார்த்தை வார்த்தைகளை நீ என்ன பண்ணாது? விட்டு விலக செய்யும் போதங்களையும் என்ன பண்ண கேட்க கூடாது. ஆமென். இது வந்து உன் வார்த்தைக்கு நீ பண்ற காரியத்துக்கு அது சரியில்லாத காரியமா இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு போதிப்பான காரியத்தை சொல்லுவாங்க, நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க. இல்ல, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே போலதான் உண்மையும் நடத்துவாங்க. அப்போ நீ அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நீ செவி சாய்க்க கூடாது. அப்போ பிள்ளைகளை நம்ம வளர்க்க வேண்டிய விதத்துல வளர்க்கணும். பெற்றவர்களாகி நாம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஒழுக்கமான காரியங்களையும் ஒழுக்கமான தகுதியுள்ள காரியங்களையும் நம்ம பிள்ளைகளுக்குள்ள வளர்க்கும் போது அந்த பிள்ளைகளுக்குள்ள போக ஐயா சொன்னாரு பாத்துங்க, நான் சிறு வயசு சண்டே கிளாஸ் மூலியமா ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த சண்டே கிளாஸ்க்கு போகும்போது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியம் அது அப்படியே விதைப்பாங்க. அது விதைக்கும் போது நம்ம இருதயத்துல ஆழமாய் பதியும். அதுதான் வளரும். அது வளரும் போது அநேக கனிகள் கொடுக்கும். அது கனிகள்னால என்ன பண்ணுவாங்களா? அந்த பிள்ளைகளுடைய காரியத்தை அறிவார்கள். அப்போ சிறு பிள்ளைகள் பாத்தீங்கன்னா கெஞ்சா பழக்கம், போதை, குடி, 10 வயசு 11 வயசு 12 வயசு பசங்களாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்டிங்கு, அவங்களுடைய தோரணை, அவங்க பார்த்த ஏஜ் என்ன பண்ண 11 12 அவங்க பண்ற காரியம் பார்த்தா பெருசு பெருசா இருக்கு, பெரிய பெரிய காரியமா பண்றாங்க. இங்க எங்க ஏரியால இருக்கிற பிள்ளைகள் சொல்றேன் நான். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க? பெற்றோர்களும் அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. தகப்பன் குடிச்சிட்டு தாயும் இது பண்ணிட்டு அப்ப அந்த பிள்ளைகளும் பண்றாங்க, பெற்றோர்களை பார்க்கிறாங்க. நான் எவ்வளவு சொல்லிட்டேம்மா. அப்பா அம்மாவே குடிக்கும்பொழுது பிள்ளைங்க செய்வாங்க, பிள்ளைங்க சேர்ந்து குடிக்குது. எங்க அம்மாவும் கேட்காங்க, எங்க அப்பாவும் கேட்கிறாங்க, உங்களை யாரு கேட்கறது? நீங்க யாரு? ஒரு வாட்டி அப்படிதான் ஒரு பையனை பத்தி, அப்பா அப்படி செய்யற, நீ சர்ச்சைக்கு வாப்பா, ஆண்டவர் அல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாட்டி நீங்க போங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ விடுங்க, எங்க அப்பா அம்மாவே எங்களை இது பண்ணல, நீங்க என்ன அப்படின்னா நான் சரி சொன்ன வாய் முடின்னு வந்துட்டேன். இதுக்கு மேல பேச அந்த பையன் பார்த்தா இவ்வளவுதான் இருக்கான். அவனுக்கு என்ன ஒரு 12 வயசு 13 15க்குள்ளதான் இருக்கும். அப்படி பேசும்போது நம்ம என்ன பேசும்போது நம்மளுக்கு அங்க ஒரு இதுவா கேட்க வந்துட்டேன். அப்ப எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. அப்போ அந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கையில அந்த பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. பிள்ளைகள் கர்த்தரால் வந்து சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை என்ன பண்ண முடியல, ஒரு நல்ல முறையில வழிகாட்டியா அந்த பெற்றோர்கள் இல்லை. ரொம்ப வேதனையா இருந்தது. சரி, அதுக்காக நம்ம கூப்பிடுறோம், வாப்பா சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னா அந்த பிள்ளைகள் தான் சொல்லுது, எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டி, எல்லாம் போயிருக்கிற ஆண்டி, நீங்க போங்க அப்படி. அந்த புள்ள ஒரு மாதிரியாவே பேசுறான். அது என்ன பண்ணிருக்கானே தெரியல. ரொம்ப துக்கமாயிடுச்சு. அப்போ பார்க்க பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நம்ம நடத்தணும். அந்த பிள்ளைகளுடைய நடக்கையினால நடத்தும் போது அந்த பிள்ளைகள் பாருங்க, அப்போ அந்த பிள்ளை, அந்த தாயார் அந்த பிள்ளை எப்படியாய் நடத்திருப்பாங்க, எப்படியாய் வளர்த்திருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டானே நடக்க வேண்டிய வழியில நீ நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுது. அப்போ நம்ம முதிர் வயதுல இருக்கிறப்ப நம்ம 5ல வளையாததுல 50ல வளைக்க முடியாது. 5லயே நம்ம தேவனுடைய வார்த்தையும் கட்டளையும், தேவன் இப்படிதான் இருக்கிறார், இப்படிதான் சொல்லுது, வேதம் இப்படிதான் இருக்குதுன்னு, அதனாலதான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதிமொழிகள்ல நம்ம படிக்க சொல்லுதோம். நீதிமொழிகள் வந்து தினந்தோறும் வாழை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பிள்ளை ஒரு 10th படிக்கிறாங்களா, அதுல இருந்து நீ நீதிமொழிகளை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணோம், நீதிமொழிகள் படிச்சுட்டே இருக்கும்போது அதுல அநேக காரியங்கள், ஞானத்தை கொடுக்கிற வார்த்தைகள், எல்லா காரியங்களும் நீதிமொழிகள் இருக்கு. அப்படிதான் நீதிமொழிகளை வாலிப பிள்ளைகள் தயவு செய்து இதை பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளை தினந்தோறும் படிங்க. அதுல உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன வேணுமோ அதுல இருக்கு. அப்போ நம்ம என்ன பிள்ளையாண்ட வேண்டிய நடத்த வேண்டிய வழியை நம்ம நடத்தணும். பெற்றவர்களாகிய நாம பிள்ளைகளை நடத்தும் போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
அநேக ஏமாற்றங்கள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம். நம்ம தான் அந்த பிள்ளைகளை மாற்றணும். நம்ம தான் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும். முதலாவது நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களானால் பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணுமா, சண்டே கிளாஸ்க்கு அனுப்பணும், யூத் மீட்டிங்க்கு அனுப்பணும், வேதத்தை படிக்க வைக்கணும். அந்த பிள்ளைகளுடைய ஒரு மாற்றத்தை நீங்கள் அறியணும். ஆமீன். அப்ப நீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க என்பதை பிள்ளைகள் உற்று நோக்குவாங்க. அதன் பிரகாரம் பிள்ளைகளும் மாறுவாங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, எங்க அம்மாவை பிடிக்கிறாங்க, எங்க அப்பாவை பிடிக்கிறாங்க, எங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அப்படி அந்த பிள்ளை ஒரு அது என்ன சொல்லுவாங்க தமிழ, ஊதாரியாய் சுற்றி திரிகிறார். ஒரு ஊதாரிய போல இந்த மகன் என்னென்ன பண்ற, இப்பவே ரவுடிசம் பண்ணிட்டு, இப்பவே கத்தி எடுத்துட்டு, இப்பவே எல்லா காரியமும் அந்த பிள்ளைக்குள்ள வந்துடுச்சு. அப்ப அந்த பிள்ளைய நம்ம எப்படி மாத்தணும், எப்படி நம்ம நடத்தணும்? கத்தர் தான் அந்த பிள்ளைய எடுத்து கையில எடுத்து அந்த பிள்ளைய நடத்தணும். பெற்றோர்களாக நீங்களும் இப்ப ஏற்பட்ட வழியில இருப்பீங்களா? நீங்களும் உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. நீங்க வெளியே வரணும்னு விரும்புனீங்கன்னா அது இந்த போன் நம்பர் இருக்கும், அதை நீங்க போன் பண்ணி நீங்க சில ஆலோசனைகளை கேளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். சில ஆலோசனைகளை கூறவும் ஆயத்தமா இருக்கு. என் குடும்பம் எப்படி இருக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நான் இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன், என் பிள்ளைகளை நான் மாத்தணும்னு ஆசைப்படுறேன், நான் மாறணும்னு ஆசைப்படுறேன். என் குடும்பத்துல ஒரே போராட்டங்கள், பிரச்சனைகள், நிம்மதி இல்லாம, என் பிள்ளைகள்னால நிம்மதி இல்லை, என் கணவனால நிம்மதி இல்லை, என்னாலே நானே என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு இது பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் நிச்சயமாக இது போன் இந்த தொலைபேசி மூலியமாக நீங்க போன் பண்ணி சில ஆலோசனைகளை கேட்கலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்க குடும்ப பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், உங்க பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அது ஒருபோது நீங்க மனசு தளர்ந்து விடாதீங்க, மாறுங்க. அல்லேலூயா. நீங்க மாறும்போது நிச்சயமாக மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். நீங்க மாறணும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறணும், நான் மாறணும் அப்படின்னு நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக மாற்றங்களை கற்றுக் கொடுப்பார். அது உதவி செய்ய ஆண்டவர் உங்க உங்களை என்ன பண்ண வார்த்தைப்படி அண்டியே இருக்கிற நீங்க உள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா வந்து உங்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். உங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகராக இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களில் ஏற்பட்ட சூழ்நிலையில் நீங்க போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள்னால பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது இந்த தொலைபேசி வாயிலாக நீங்க தொடர்பு கொண்டு எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பம் எப்படி இருக்கு, என் பிரச்சனை எப்படி இருக்கு, என் பிள்ளைகள் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கு, என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னா குடும்பமே முதலாவது ஃபவுண்டேஷனே குடும்பம். அடித்தளமே குடும்பம் தான். அந்த குடும்பத்தை இந்த குடும்ப அஸ்திவாரமே சரியில்லாத போது மேல மேல எங்கிருந்து கட்ட முடியும்? நிச்சயமா கட்ட முடியாது. என்ன ஆகும்? விழுந்துட்டு தான் இருக்கும். நீங்க ஃபவுண்டேஷனை நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா போடும் போதுதான் அந்த பில்டிங் எழும்பும். இந்த ஃபவுண்டேஷனே நீங்க சரியில்லாத போது, அஸ்திவாரமே சரியில்லாம போது குடும்பத்துல எந்தவித காரியமே சரியா இருக்காது. அஸ்திபாரம் என்பது நீயும் கணவர் மட்டும்தான். அது பேஸ்மெண்ட் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நல்ல ஒரு பில்லர், அப்பதான் பில்லர் என்பது பிள்ளைகளுடைய காரியங்கள் வளர்ச்சி அப்படி ஸ்ட்ராங்கா எழும்பும். அப்பதான் இல்லறம் இறைவனின் பரிசு. அடிக்கடிக்கு இந்த இல்லறம் இறைவனின் பரிசு கொடுத்த அந்த கருப்பொருள் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அந்த இல்லறத்தை நல்லறமாய் கர்த்தர் மாற்றுவார். அதாவது இந்த கணவன் மனைவி என்பது ஒரு அடித்தளம். அந்த அடித்தளம் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம பற்றி கொள்ளும் போது அந்த அடித்தளத்தை என்ன பண்ணுவாரு? ஸ்ட்ராங் பண்ணுவாரு. அந்த ஸ்ட்ராங்கா ஆக்கும் போதுதான் அந்த பில்டிங் என்ன பண்ணுங்க, மேல 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 அழகா எழும்பும், கட்டி எழுப்ப முடியும். அந்த கட்டி எழுப்பும் போது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அப்ப அடித்தளமே ஒண்ணும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அப்பதான் பிள்ளையான உடனே வளர்க்க வேண்டிய வழியில நம்ம நடத்தும் போது அவன் முதிர் வயதிலும் அவன் எப்படி இருப்பான்னா அதை விடாது இருப்பான். ஏன்னா முதிர் வயது நம்ம தாய் தகப்பன் கற்றுக் கொடுத்தது, நம்முடைய தாத்தா பாட்டி கற்றுக் கொடுத்தது என்பது அவர்கள் மனதில புரிஞ்சு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அது பயன்படுத்த முடியும். நீங்க எப்படி நடத்துறீர்களோ அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை நம்ம பார்க்க முடியும். அதனால தயவு செய்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருங்க.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது, நீங்க அதுக்கு முதல் தளமா இருக்கும்போது அடுத்தடுத்த காரியங்கள் அது ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நடத்துவார். அதனால உங்க குடும்பமே ஒரு 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 நம்ம ஆட்டமா இருக்கும்போது அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில வந்து அதை கட்டி அதை சீர்படுத்தி அப்புறம் எழுப்பும்போது உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கும். ஆனாலும் உங்க பிள்ளைகளை நீங்க நடத்தணும், சொல்லிக் கொடுக்கணும், நீங்க வேதத்துல உள்ள காரியங்களை நடத்தணும். அருகாமையில் இருக்கிற சபைகள் இருந்தா உங்க பிள்ளைகளோடு நீங்க போங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அறிவை போதிப்பாங்க. சண்டே கிளாஸ் நடத்துவாங்க, அது உங்க பிள்ளைகளை அமர செய்யுங்க. வாலிப பிள்ளைகளா இருந்தா யூத் மீட்டிங் நடத்துவாங்க, அதுல உங்க பிள்ளைகளை கலந்துட்டு விடுங்க. அதுக்குள்ள திருமணம் ஆனவர்களா இருந்த பெண்கள் கூட்டம் நடக்கும், நீங்க போய் கலந்து கொள்ளுங்க. அநேக இருக்குங்க, அநேக அருகாமையில சபைகளில் நீங்க போங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். வருகிற நாட்களிலே தொடர்ந்து கணவன் மனைவிகளுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், சமுதாயத்தில் நம்ம எப்படி இருக்கணும், திருச்சபைகள் எப்படி இருக்கணும், குடும்பங்களில எப்படி இருக்கணும் என்பதை நம்ம விளக்கமாய் சில ஆலோசனைகள் உங்கள் வாயிலாக சில கம்பாஷன் ஃபேமிலி சேனல் வழியாகவும் இல்லறம் நிறைவேறின் பரிசாகவும் நாங்கள் இந்த பரிசை உங்களுக்கு கொடுப்போம். நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதை பெற்றுக்கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். உங்க குடும்பத்தை கர்த்தர் மென்மேலும் செழித்தோங்க வைக்க செய்வார். உங்க பிள்ளைகளுடைய காரியத்தை கவலைப்படாதீங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க அருகாமையில் உள்ள நீங்க சபைக்கு போல அப்படின்னா அருகாமையில் உள்ள திருச்சபைக்கு நீங்க போங்க, கண்டிப்பா போங்க. உங்களுடைய குறைகள், உங்களுடைய காரியங்களை அங்க இருக்கிற போதகர்கிட்ட சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை குறித்து சொல்லுங்க. அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளைகளை குறித்து நம்ம கேட்டுக்கொள்வது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியான என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்த வாரம் இல்லையா, தேவ சமூகத்தில் வளர்ந்தவர் தீர்க்கதரிசி ஆனார். பாவ சந்தோஷத்தில் வாழ்ந்தவர் குருடன் ஆனார். 2 பேரை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒருத்தர் தேவ சமூகத்துல இருந்தாரு, அவர் பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டார். ஆனால் இன்னொரு நபர் பாவ சந்தோஷத்துல பாவத்தின் மடியில இருந்தாரு, அவர் குருடன் ஆனார். சோ ஆகவே இன்றைக்கு நம்ம மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஆகணும், நம்முடைய பிள்ளைகளும் பெரிய தீர்க்கதரிசி ஆகணும். சோ கர்த்தர் ஒரு மகா பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதே போல பாவ சந்தோஷத்துல இருந்த ஒரு நபர் தன்னுடைய பலத்தை எழுந்துட்டாரு, கண்களை எழுந்துட்டாரு. அவரை பத்தி பார்க்க போறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து கேளுங்க. கர்த்தாவே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் ஜெபித்து முடிக்கலாம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, அப்பா இந்த இரவிலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் புதிய தேவனாய் கடந்து வந்து ஜெபத்தை அங்கீகரித்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தப்பட வேண்டுமா இருக்கிறோம். தேவ ஆவியானவரே, அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துல இந்த பிள்ளைகள் என்பது வருங்கால சந்ததி அல்லவா, குடும்பத்திலே ஆணிவேர் அல்லவா, அடுத்த தலைமுறையாக ஆண்டவர் சாட்சியாக வாழ வேண்டுமே. உலக மாமிச பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக்களை உதவி செய்யுங்க. பெற்றோர்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நன்றாய் வளர்க்கணும் ஆண்டவர். ஆண்டவரே போதித்து வழிநடத்த வேண்டும் ஆண்டவர், ஜெபத்தில் வழிநடத்தப்பட வேண்டும் ஆண்டவர். அப்பா அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையின்படி நடக்க வாழ வளர ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவர். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியானது ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டிய ஆண்டவரே நிகழ்ச்சியாக மாற்றுங்க. இந்த வார்த்தையானது ஒவ்வொரு இருதயத்திலும் கடந்து செல்லட்டும். இங்க ஒரு மகாபெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க அப்பா. பிள்ளைங்க வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில மகாபெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இல்லறம் என்பது நீர் கொடுத்த பரிசு அல்லவா, இந்த பரிசுல ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே அப்பா சந்தோஷமா இருக்க பரிசுமாய் வாழ நீர் உதவி செய்வீராக. சகல துதி கன மகிமை யாவுமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாக பேசுகிறோம் இன்ப நாம் தெரிவிக்கிறோம். எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். God bless you. God bless you. மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை நாம் உங்களுக்கு அடுத்த தலைப்பில் நம்ம சந்திக்க போகிறோம். கர்த்தராமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you. God bless you. Praise God.
இயேசுவின் குடும்பம்